start doing today. 7 things that God wants us to start doing today. இன்றைக்கு நாம் ஆரம்பித்து செய்யக்கூடிய 7 காரியங்கள். ஆண்டவர் நம்ம எல்லாரும் எப்பொழுதும் செய்யக்கூடிய சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். Not only for today, but always God expects us to do certain things. So we're going to see that. Okay. All of us, we know that God has a plan for us. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் திட்டங்கள் சித்தங்கள் வைத்திருக்கிறார். What is that plan? And how are we going to figure it out or know it? தேவனுடைய திட்டம் என்ன, விருப்பம் அல்லது சித்தம் என்ன, எப்படி நாம் அவைகளை தெரிந்து கொள்ள போகிறோம்? It's not something that we can figure out by our own. Ourselves won't reveal. நாமாக அதை தெரிந்தோ புரிந்தோ அறிந்து கொள்ள முடியாது. Only God can reveal our life mission to us in many ways. பல வழிகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிற பணி, சேவை, செயல்களை ஆண்டவர் அவர்தான் வெளிப்படுத்தும். Nothing else. God alone can reveal to us. Because He is a loving God. ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு அவைகளை வெளிப்படுத்த முடியும். காரணம் அவர் அன்பான தேவன். We need to enjoy the love of God. ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், அனுபவப்பட, உணர, அந்த ருசி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். It's not just praying, reading Bible, coming to church, okay, enjoying the blessings, but to love Him and to enjoy His love. இன்றைக்கு நம்ம நிறைய வேலைகளை நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு வித்தியாசமான ஒரு இதில் போய் ஒரு பாக்ஸுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்றோம், அது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம். ஆனா அந்த அன்பை உணர்கிறோமா? அவர் மேல நம்ம அன்பு கூறுகிறோமா? அந்த அன்பை உணரும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளாக பெரிய காரியம் செய்யும். As we know His love and feel His love and enjoy His love, it will do something greater thing. That's what Paul says. I do everything by the love. The love encourages me. The love motivates me. The love kindles me. That's what Paul says. The ministry that Paul does was based on the love of God. He knew the love. He enjoyed the love. And he does greater things. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில, இந்த ஊழிய வாழ்க்கையில அவர் செய்தது எல்லாம் எதனாலன்னா ஆண்டவருடைய அன்பை அறிந்து உணர்ந்து அதை ருசித்ததுனால செய்தார். சுயமா எதுவும் இல்லை. அந்த அன்பு என்ன செய்யும் என்றால் நம்மளை தூண்டிக் கொண்டு கிளறி விட்டுக் கொண்டு எதையாவது செய்ய சொல்லிக் கொண்டே இருக்கும். That's the thing the love of God can do. That's what Jesus showed to us in the 4 Gospels. 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து இதைத்தான் நமக்கு காண்பிக்கிறார். The greatest one is the book of Mark. இந்த 4 சுவிசேஷத்துல ஒரு சிறந்த ஒரு சுவிசேஷம் என்னன்னா மார்க் புத்தகம். If you see the book of Mark, he won't rest. He will go here and there, one town to another town, one incident to another incident. He just moving here and there without stopping, but doing something. இந்த மார்க் புத்தகத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து ஓய்வெடுத்தது கிடையாது, வெறுமனே இருந்தது கிடையாது. இங்கும் அங்குமாக எங்காவது போய் கொண்டிருப்பார். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை என்று பல காரியங்களை அவர் செய்தவராக அங்கு காட்சி அளிக்கிறார். That's why he said, I don't have time or place to
lay my head. அவர் என்ன சொல்றாருன்னா தலை சாய்க்க எனக்கு இடம் இல்லை அப்படின்னு. இடம் இல்லைங்கும் போது அவருக்கு உண்மையில நேரம் இல்லை. இடம் இல்லாம இல்லை, நேரம் இல்லை. இடம் இல்லை அப்படின்னோம்னா அவர் எப்படி படகுல பின்னால தலானி வச்சு தூங்கி இருப்பார். யோசிச்சு பாருங்க. If you don't have place, how come he is sleeping at the back side of the ship using pillow? ஒரு தலானி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரா, படகுடைய பின்னணியத்தில் அவர் தூங்குறார். அப்ப இடம் இல்லைன்னு இல்லை, அவருக்கு நேரம் இல்லாது இருந்தது. நேரம், அதனால இந்த பிரயாண நேரத்தில் தூங்குறார். சரியா? தூங்கினாலும் அவர் என்ன செய்கிறார், பிதாவோடு ஒரு நெருக்கம். Even though he was sleeping in the journey in the boat, but he has a close fellowship, union with the Heavenly Father. So only God can reveal to us the plan He has for us. ஆண்டவர் ஒருவர் தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்களை வெளிப்படுத்த முடியும். The good news is so much of God's will for our life is already revealed throughout the scriptures. ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, வேதத்துல நிறைய பகுதிகள் தேவன் தன்னுடைய விருப்பம், ஆசைகள், சித்தங்களை வெளிப்படுத்தி. If it is there, then we need to go there. தேவனுடைய சித்தம், விருப்பம், ஆசைகள் நம்மளை குறித்து வேத வசனங்கள் இருக்குன்னா நம்ம எல்லாரும் அங்கதான் போகணும். Many times we are not personally going there. That's why we don't know. அநேக வேளைகள்ல தனிப்பட்ட ரீதியில நம்ம அங்க போக மாட்டோம், அதனால நமக்கு தெரியல. If we don't know, then we will wait for somebody to give us. நமக்கு தெரியல, யாராவது நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். You see, you know and doing is different. Somebody asking you to do is different. Two different things. ஒருவர் உங்களை செய்ய சொல்வது ஒன்று, நீங்களாக உணர்ந்து செய்வது இன்னொன்று. இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே, இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம். There is great differences in these two kinds of actions. So you have to go to the scripture. நம்ம எல்லாரும் இந்த வசனங்களுக்கு போவோம் என்றால் அந்த வசனங்கள் நம்மோடு பேசும். The scripture will minister, will speak to us, will reveal to us the heart of God, the heartbeat of God. தேவனுடைய இருதயம், தேவனுடைய இருதய துடிப்பை இந்த வசனங்கள் நமக்கு என்ன செய்ய முடியும் என்றால் காண்பிக்க முடியும். The principles are there, the way and the how, it's all in there. இதனுடைய வழிமுறைகள் எல்லாம் எங்க இருக்கிறது என்றால் வேதத்துல இருக்குது. So we going to see about 7 things that we need to do every day. Okay, 7 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒன்று. அதை நம்ம பார்க்கிறோம். The first is tell others the good news or share the good news with others. முதலாவது என்னவென்றால் நம்ம மற்றவர்களோடு நற்செய்தியை, நல்ல செய்தியை, சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். You see, every one of us are talking people. Nobody is dumb or silent people. நம்ம எல்லாரும் பேசக்கூடியவர்கள். நம்மள யாரும் ஊமை அல்ல, பேச முடியாதவர்கள் அல்ல, பேசாதவர்கள் அல்ல, எல்லாரும் பேசுகிறோம். Every day we talk. What are we talking? Nothing wrong in talking, but what are we talking? பேசுறது தப்பே கிடையாது. ஆனால் நாம் என்ன பேசுகிறோம்? Is it profitable to us? It is profitable to the church or the kingdom of God or to the community and society. நம்ம பேசுகின்ற காரியங்கள் நமக்கும், திருச்சபைக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், சமுதாயத்திற்கும், ராஜ்யத்திற்கும் உதவக்கூடியதா, பலன் கொடுக்கக்கூடியதா என்பதை நம்ம ஆராய வேண்டும். It must impact something. You may ask why? Because the Bible says God has placed power in your mouth, in the tongue.
கேட்கலாம் ஏன் அப்படி? வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய நாவில் என்ன செய்திருக்கிறார்? அதிகாரத்தை வைத்திருக்கிறார். whatever we talk, we going to talk positive or negative. நம்ம என்ன பேசினாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் நல்லதையோ கெட்டதையோ ஏதோ ஒன்று பேச போகிறோம். So we need to choose. Like God, He is life giver. He won't take life. ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்க மாட்டார். அதனால் அவரை கூட நம்ம ஜீவனை பேசுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். நம்ம தீர்மானம் நம்ம எடுக்க வேண்டும். Are we releasing life? Are we releasing positive things or good things? நம்ம ஜீவனை அவிழ்த்து விடுகிறோமா? நல்லவைகளை கட்டளையிடுகிறோமா? எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? But God wants us to share the good news. The news that going to change a person and his direction and his eternity. நம்ம பேச போகிற இந்த நற்செய்தியாகப்பட்டது ஒரு மனிதனுடைய பிரயாணம், இலக்கு, நித்தியத்தை திசை திருப்பம் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. Gospel alone can give eternity to people. சத்தியம் ஒன்றுதான் மக்களுக்கு நித்தியத்தை, நித்திய வாழ்வை கொடுக்க முடியும். Nothing else. So they need to know the truth, the good news. அதனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்தியத்தை, இந்த நல்ல செய்தியை அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். In Mark 16, God has given us the command and He revealed His will in it also. ஆண்டவர் மார்க் 16:15ல மார்க் 16:15 என்ன செய்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆசை, திட்டம், ஏக்கம், எண்ணம் அவைகளை ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். It is the will of God, but also it's a command of God. தேவனுடைய விருப்பம், திட்டம், ஆனால் ஒரு கட்டளை அது. 16:15ல பாருங்க. 16:15 And He said unto them, Go ye into all the world and preach the gospel to every creature. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். You see, many times the church, the Christian community, they think it's a task given just to the disciples. அநேக வேளைகளில் திருச்சபையும் தேவ மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொறுப்பை, இந்த காரியத்தை அன்றைக்கு இருந்த அவர்களிடம் தான் கொடுத்தார் என்கிற ஒரு முடிவெடுத்துக்கிறார். You see, if it is a difficult thing, they say it's just for them. It's an easy, enjoyable thing that they say it's for all, it's for me. கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு குறைபாடு என்ன தெரியுங்களா? கஷ்டமானது, செய்ய முடியாதுன்னா அது அப்போ உள்ளவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்றாங்க. கொஞ்சம் என்ஜாய், ஆசீர்வாதம், நல்லது இருக்குதா, அதெல்லாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்றோம். இப்படிதான் ரெண்டுல சரிங்களா, இங்கிட்ட அங்கிட்ட சாஞ்சுக்கிட்டு அப்படியே ஏமாத்திக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை. எவ்ரிதிங் இன் இட் ஃபார் அஸ். இதுல இருக்கிறது எல்லாம் நமக்குரியது. பட் we need to see everything through Christ. கிறிஸ்துவின் வாயிலாக எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். Because He is the author and the finisher of everything, not faith alone. விசுவாசத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். He is the end of the law. அவர்தான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு, கடைசி, இறுதி. So we need to see through Him. அவர் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். So it's for us. இது நமக்கு உரியது. We need to make decision every day and ask God, Lord, bring me to someone so I can share the good news. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இன்றைக்கு யாரிடமாவது என்னை கொண்டு சொல்லுங்க, நான் யாருக்காவது நல்ல செய்தியை சொல்லணும். So we need to have that urgency within us. நமக்குள்ளாக அந்த அவசரம் காணப்பட வேண்டும். You see, we need to share the gospel with urgency, because the devil is moving fast with fierceness. நம்ம ஏன் விரைவா நம்ம செயல்படணும்னா, பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் பயங்கரமா, வேகமா,
அதிவேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். He kills many, he robs many, he destroys many. அவன் அநேகரை என்ன செய்கிறான்? திருடுகிறான், கொள்ளையடிக்கிறான், அழிக்கிறான், வாழ்க்கையை திருடுகிறான். We cannot just ignore. God has given us the task to spread the good news. What he has done to you, உங்களுக்கு என்ன செய்தார்? What is the benefit of your life? உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரயோஜனம் என்ன? See, the worldly people, they have greater question about life after death. இந்த உலகத்துல மரணத்துக்கு அப்பால் உள்ள வாழ்க்கை குறித்த கேள்வி இருக்கு. And that's most of all the mankind has the fear of death. மனுக்குலம் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா ஒரு மரண பயம் இருக்கு. We can deliver them through this news, good news. இந்த நல்ல செய்தியின் மூலமாக ஜனங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? விடுவிக்க. So every day we need to share gospel. He asks us to share to every creature. எல்லா மக்களிடமும் ஆண்டவர் சொல்றார். Because we are Tamil church, don't stop with the Indians. நம்ம தமிழ் சபை அப்படின்றதுனால தமிழர்களோட நிப்பாட்டிடாதீங்க. Whomever comes, you share to them as much as you can. உங்களால் முடிந்த அளவு யாரா இருந்தாலும் அவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. It's the seed. Okay? Whatever way we can sow it, we can throw it. எந்த வழியிலும் எப்படியாக நம்ம என்ன செய்யணும்? அந்த விதைக்கலாம் தூக்கி போடலாம். But God is the one who is going to make it grow. ஆண்டவர் தான் அதை என்ன செய்ய போகிறார்? முளைக்க செய்ய போகிறார், வளர செய்ய போகிறார். The seed belongs to him because the good news is him. அந்த விதை அவருடையது, அந்த நற்செய்தி அவர்தான். அந்த விதையை தான் நம்மளை விதைக்க சொல்கிறார். அவருடைய விதையை, அவருடைய நற்செய்தியை முளைக்க எழும்ப செய்வார். So we have to go. So we need to make decision. Whatever way, make decision. We wanted to see how was in this year. Okay? நம்ம இந்த வருடத்துல ஒரு பெரிய ஒரு அறுவடை பார்க்க வேண்டும். We are putting our target 2030. We wanted to see 500 members in this church. 2030ல இந்த சபையில ஒரு 500 பேர் இருக்கணும். Okay? அது நம்மளுடைய ஒரு தரிசனம், ஒரு இலக்காக இருக்க வேண்டும். So big a why? You may ask. இவ்வளவு பெருசா ஏன் இவ்வளவு பேர் நீங்க கேட்கலாம். There are ample of sinners heading towards hell. நிறைய பாவிகள் பாதாளத்தை நோக்கி போகிறார்கள். God placed us to bring them back to his house. ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார் என்னன்னு தெரியல, அவங்க எல்லாம் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். So don't look in a smaller scale, look in a bigger scale. ஒரு சின்ன அளவுல பார்க்காதீங்க, பெரிய அளவுல பாருங்க. Okay? That's our vision. 500 people. We want children, youngsters to be touched. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் தொடப்பட வேண்டும். You see the devil aiming them. பிசாசானவன் அவர்களை என்ன செய்றார்? குறி வைக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். Talk to them, bring them. Prepare something in your home, call them, I'll come. உங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்க? உங்க பிள்ளைகளோட கூட்டாளிகளை கூப்பிடுங்க. ஏதாவது செஞ்சு வைங்க, நான் வர்றேன்.
அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நம்ம என்ன பேசுவோம், ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவோம், ஒரு தொடர்பை கொண்டு வருவோம். whatever way we can sow the seed, let us do it. எந்த வழி எந்த முறையானாலும் சரி அந்த வழி முறையில நம்ம விதைக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். we cannot sit and expect the soul to come. ஆத்மா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா முடியாது. It won't come. We need to go. That's why the Bible says, go ye into all the world. அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு என்றால், நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் உலகம் எங்கும் போய். We need to go. We need to go out of our house and out of our church. சபையிலிருந்து வெளியே போகணும், வீட்டிலிருந்து வெளியே போக வேண்டும். அப்பதான் உங்களை பார்க்க முடியும், இவங்களோட நம்ம பேச முடியும், இவங்க கிட்ட நம்ம இந்த உண்மையை சொல்ல முடியும். So take decision today. இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க, இதை செய்வோம். இரண்டாவது காரியம், the second thing is love God with your whole being. ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முழுமையா, அறகுறையா இல்ல, முழுமையாக நம்ம தேவனை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். Day by day we need to love him. The love only can trigger, motivate, kindle us. Okay, இந்த தேவன் மேல் உள்ள அன்பு தான் என்ன செய்ய போகிறது, உங்களையும் என்னையும் கிளறி விடும், தூண்டி விடும். நமக்குள்ளாக ஒரு அனல் மூட்டுதலை கொடுத்து ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்மளை என்ன செய்யும், அது எப்பொழுதும் அப்படியே நச்சரிக்கிற மாதிரி நச்சரித்து கொண்டு. See the 12 apostles, they went all around not because of fear but because of love. இந்த 12 அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதற்கு போனார்கள், பயத்தினால் அல்ல, இது செய்யலனா ஆண்டவர் தண்டிச்சிருவாரு அப்படின்றதற்காக, அன்பினால் அவர்கள் சென்றார்கள். All the apostles, they went all around the world not because of fear that God wanted to punish them, but because of the love. They know the love, they feel the love, they enjoy the love. அவர்கள் அன்பை அறிந்தார்கள், உணர்ந்தார்கள். அந்த அன்பு தான் அவங்களை என்ன செய்ததுன்னா போக சொல்லுச்சு. They are not bothered about their dress, food or anything else. ஐயா அவங்களுடைய உடைய குறித்தோ உணவு குறித்தோ எதை குறித்தோ அவங்க கவலைப்படல. See Thomas, he went to Goa. Why? The love pushed him. The love encouraged him to go to Goa, to India. இந்த தோமா என்கிற அப்போஸ்தலரை இந்த அன்பு என்ன செய்தது என்றால் தூண்டி கிளறி எங்க கொண்டு போனது, இந்தியாவுக்கு கொண்டு போனது, கோவா. He never thought about the language, the dress, okay, then the food, the culture. He never bothered. அங்க உடுத்தக்கூடிய உடையையோ உணவையோ கலாச்சாரத்தையோ எதையுமே அவர் பொருட்படுத்த. The love made him to reach that place, and the love enabled him to spread the gospel. அந்த அன்பு தான் அவருக்கு அந்த திராணியை கொடுத்தது, அங்கு போய் சேர அந்த அன்பு தான் அவருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பலத்தை கிருபை கொடுத்தது. Love can transfer many things to others. அன்பு மற்றவர்களுக்கு பல காரியத்தை பாய்ச்சக்கூடியது. That's what Thomas did. Thomas அதான் இந்தியாவில் அவர் செய்தார். The love enabled him. In Matthew 22:37, மத்தேயு 22:37, மத்தேயு 22:37, Matthew 22:37, Jesus said unto him, Thou shalt love the Lord thy God with all thy heart, and with all thy soul, and with all thy mind.
இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. 37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயா. See, God asks us to love Him. He showed His love. ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். He proved His love. அவருடைய அன்பை நிரூபித்திருக்கிறார் through His Son Jesus. அவருடைய குமாரன் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை உறுதிப்படுத்தி நிச்சயித்திருக்கிறார். And now He is asking us to love Him back wholly, because the Son gave wholly Himself to us. குமாரன் தன்னை முழுமையாக முற்றிலுமாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதனால் இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார்? உங்களையும் முழுமையாக என்ன செய்யுங்க? என்னுடைய குமாரனை நேசிங்க, என்னை நேசிங்க அப்படின்ற முழுமையாக அவரை நேசிக்க வேண்டும், அறகுறையாக. In times some Christians they think if they love the Lord fully, then they cannot love their spouse, children, this and that. That's what they think. சில கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முழுசா நம்ம ஆண்டவரை நேசிச்சிட்டோம் அப்படின்னா புருஷனையோ பொண்டாட்டியோ பிள்ளைகளையோ யாரையுமே நேசிக்க முடியாது, எது மேலேயுமே ஆசை வைக்க முடியாது. And then we'll be like monk, they think. சன்னியாசி மாதிரி நம்ம இருப்போம்னு நினைக்கிறாங்க. No, no, no. You see, the love of God will help you to love your spouse and your children. தேவனுடைய அன்பு என்ன செய்யும் என்றால், உங்களுடைய கணவரை மனைவியை நேசிக்க கற்றுக் கொடுக்கும். It will. If you love with God's love, it will be different. நீங்க தேவனுடைய அன்பினால் உங்களுடைய வாழ்க்கை துணையை நேசிப்பீர்கள் என்றால் வித்தியாசமாக. You see, nowadays there are a lot of split happening all over the world. அகில உலகம் முழுவதும் நிறைய என்ன செய்யும்? திருமணங்கள் உடைகிறது. And there are younger generation, they don't want to get married. இந்த இளைய தலைமுறை ஒரு குரூப் இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கல்யாணமே வேணாம் அப்படி. There are some younger group, they say we will live together, we don't want children, don't want marriage, but want to live together. இன்னொரு இளைய தலைமுறை என்ன சொல்றாங்க, நாங்க ஒண்ணா இருப்போம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், பிள்ளைங்க பெத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. There are different group, they say we will live together, we will have children, but we won't get married. இன்னொரு குரூப் இருக்குது, அது என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒண்ணா இருப்போம், பெத்துக்குவோம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். It's all happening in Singapore, in Malaysia, all over the world. I don't know whether you all know or not. இது சிங்கப்பூர், மலேசியா, அகில உலகம் முழுவதும் இந்த காரியம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. Hope our children won't end up in this group. நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி போய் மாட்டிக்காத மாதிரி. Times are coming. I met a girl, she was under my Sunday school. She said, I don't want to marry. Working in international school, earning 4 to 5 figure, but she said don't want to marry. And Sunday school படிச்ச பிள்ளை international school பாத்தியாரா இருக்குது, 4 ல இருந்து 5 இலக்கத்துல சம்பளம் எடுக்குது, கல்யாணமே வேணாம், அப்படியே எடுத்துட்டு போறேன், என்ஜாய் பண்ணிட்டு போறேன். It's happening. Why? They don't want to be committed. Marriage is a covenant, a lot of commitments. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, நிறைய ஒப்புக்கொடுத்தல் இருக்க வேண்டும். Okay? No commitment, finish. Very hard. See, nowadays, no tolerance. அந்த விட்டு கொடுத்தல் அப்படின்றது இல்ல. If two
Then the issue comes. Who going to cook? Who going to wash? Who going to upkeep the house? ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கேள்வி எழும்பும். யார் சமைக்க போறது, யார் துவைக்க போறது, யார் வீட சரியா சுத்தம் பண்ணி வச்சுக்க போறது? Both of us are working. Be equal and fair and square. ரெண்டு பேர் வேலை செய்யணும். சரிசமமா பங்கு போட்டுக்குவோம். This Indian culture. இது இந்திய கலாச்சாரத்தில் நடக்குது. But what the Indian culture told, we exercise this, whether two of us work or not, it's immaterial. The wife need to do everything, A to Z, and she need to go to work and get salary. இந்திய கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? ரெண்டு பேர் வேலை செய்றீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. பொம்பளை வேலை செஞ்சாலும் வேலையை செஞ்சுக்கணும், வீட்டில் வந்து ஆளுக்கு அக்கனை வரைக்கும் செஞ்சாலும். இதுதான் இந்திய கலாச்சாரம். உங்களுக்கு தெரியுதானே? தெரியாதா? இன்டர்வியூ பண்ணலாம் இருக்கிறாங்க. ஆனா ஓகே, but it's changing. If they won't give place, then break up. அங்க இடம் கொடுக்கலன்னா முடிஞ்சு. இப்படி அவ்வளவுதான். போடா போடி முடிஞ்சு. They will say you go, finish. You see, the love is important. Not the love of people, but love of God. You need to enjoy His love first. என் மனுஷனுடைய அன்பல்ல தேவனுடைய அன்பு உங்களுக்கு தெரிய வேண்டும், அதை ருசிக்க வேண்டும், அதை அனுபவப்பட வேண்டும். That love only can help you to survive in all situations. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அன்பு தான் உங்களை என்ன செய்ய போகிறது? நிலை நிற்க செய்ய போகிறது. If you know that God loves you, and then you started to love Him, you can love others. That love is giving love, giving Him wholly. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? கொடுக்கக்கூடிய அன்பு. தன்னையே முழுமையாக தன்னுடைய ஒரே குமாரனையே கொடுத்தார். To who? To sinners. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தன்னையே யாருக்காக கொடுத்தார்? பாவிக்காக ஆண்டவர் கொடுத்தார். That's the greatest love. So you need to love Him. Before loving Him, you know His love. See what He has done for you. This book tells what love can do. What love did for mankind. இந்த புத்தகம் அன்பு என்ன செய்ய முடியும் என்பதை சொல்லுகிறது. அன்பு மனுக்குலத்திற்காக என்ன செய்தது என்பதை இந்த புத்தகம் சொல்லுகிறது. It's a kind of love letter. ஒரு அன்பின் கடிதம், ஒரு காதல் கடிதம் போலது. Read along. Ask God, give me an open eyes to see your love. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை திறங்க, உம்முடைய அன்பை நான் பார்க்கணும், உம்முடைய அன்பை நான் பார்க்கணும், அது எப்படி செயல்படுகிறது, என்ன செய்தது என்று பார்க்கணும் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை கொடுத்தார். So without loving Him we can't do anything. We won't continually do that. ஏன் நம்ம தொடர்ச்சியா நம்ம செய்யணும் அப்படின்னா முடியவே முடியாது. I'm still in ministry. Why? The love. ஏன்னா இன்ன வரைக்கும் ஊழியத்தில் இருக்கேன் தெரியுங்களா? ஏன் இருக்கிறேன் அப்படின்னா அந்த அன்பு தான். You all don't know what kind of path I came through. என்ன விதமான பாதையெல்லாம் நான் கடந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. You know me here only. You don't know what I have done in Kolagansa. No connection, nothing. You don't know. எங்க நான் எல்லாம் செய்யறது உங்களுக்கு தெரியும். கொலம் சார் ஊழியர் ஒன்று இருக்கு, அங்க நான் இப்படி போறேன், என்ன பண்றேன், ஏது பண்றேன், ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது, சம்பந்தமே இல்லாம இருக்கிறீங்க. Why I still go there? Sometimes just two will be sitting there. Two also 70 over years. சிலவங்க இங்கே போவோம், ரெண்டு உட்கார்ந்து இருக்கும், ரெண்டு விசுவாசி, ரெண்டு 70 வயசுக்கு மேல. A well knowledgeable man will say, why to waste my time with these elderly? ஒரு நல்ல புத்தி உள்ள அறிவாளி மண்ட மூளை என்ன சொல்லுனா,
இந்த 70 வயசு மேல உள்ளதோட ஏன் நேரத்தை போட்டு செலவழிக்கிறோம்? You see, spending your time with the younger generation is more profitable than spending with the elderly one. You all must know that. உங்க நேரத்தை சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அது பிரயோஜனம் உள்ளது வயசானவங்கள்ட்ட செலவழிக்கிறத விட. You spend with your elderly, what are you going to gain? What are they going to gain? வயசானவங்கள்ட்ட நீங்க நேரத்தை செலவழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? They are waiting for the watch to stop. அவங்க என்னத்துக்கு வெயிட் பண்றாங்க தெரியுமா? காத்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா கடிகாரம் நிக்கும், எப்படா கடிகாரம் நிக்கும்னு. Why you want to spend time there? டிக்கி 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 அப்படி நிக்கிறது காத்துக்கிறவங்க நேரத்தை செலவழிக்க. I'm not telling they are not important, but our focus must be the younger. அவங்கெல்லாம் வேணாம்னு சொல்லல, ஆனா நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய இலக்கு யாராக இருக்க வேண்டும் என்றால் இளைய தலைமுறை. They will live after us. நமக்கு அப்பால அவர்கள் வாழப் போகிறார்கள். They have a longer lifespan than us. நம்மளை காட்டிலும் நீண்ட ஆயுஷ் நாட்களை உடையவர்கள் நீங்க நேரத்தை செலவழித்தீங்கன்னா பிரயோஜனம். The elderly, they have lesser lifespan than us. And we live after them. அவங்களுக்கு அப்புறம் நம்மளும் வாழ்வோம். ஆனா அவங்களுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு, எவ்வளவு காலம் தெரியாது. But more priority give to the younger. நம்ம அதிக நேரம் எங்க தெரியுமா செலவழிக்கணும்? இளைய தலைமுறை. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கொடுங்க, வாலிப பிள்ளைகளை கொடுங்க அப்படின்ற அந்த பாரம் நமக்கு வர வேண்டும். The majority of the population all over the world is the children and the youngsters. Elderly are very less. அகில உலகம் முழுவதிலும் உள்ள ஜனத்தொகையை பார்த்தீர்கள் என்றால் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் தான் கூட 50% மேல இருக்கிறார்கள். We can direct them to the right path. We can direct them to the Lord, to the life giver, to the Savior. இவங்களை நம்ம என்ன செய்யலாம் என்றால் அன்பான தேவன்கிட்ட, ஜீவனை கொடுக்கிறவர்கிட்ட, காப்பாற்றுகிறவர்கிட்ட வழி நடத்தலாம். So I'm not telling ignore the elderly. முதிர் வயது உள்ளவங்க எல்லாம் கண்டுக்காதீங்க நான் சொல்லல. Don't go to your house, and if there any elderly in your house, don't turn to them. I don't want to talk to you. No time for me. Go waste. Go waste. You are waste. வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்ல உள்ள வயசானவங்கள்ட்ட நீங்களாம் வேஸ்ட், ஒண்ணும் இல்ல, போ உங்ககிட்ட பேச மாட்டேன், நீயே உட்கார்ந்து அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை சொல்லலங்க. Spending more time with the younger generation. அதிக நேரம் எங்க அப்படின்னா இளைய தலைமுறை. I cannot prepare a pastor who is elder to me to take over this church. understand? இந்த சபையை எனக்கு அப்புறம் எடுத்துட்டு வரதுக்கு நான் 57 ஒரு 67 வயசு பாஸ்டர் பண்ணா வந்து அப்படி இருக்கும், என்ன ஆகும்? மதி இல்லம்பாங்க. They will tell you are a foolish pastor, because I need to go for the younger 30 years or 25 years old. Then the survival is long. He can do great things. நான் என்ன செய்யணும், என்னை விட பல மடங்கு வயசு குறைவு, 25 வயசோ 30 வயசோ உள்ள ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா நீண்ட ஆயுசு அவங்க சேவை செய்ய. So invest in the younger generation, the next generation. அடுத்த சந்ததியில இளைய தலைமுறையில நம்ம என்ன செய்யணும், நேரத்தை முதலீடு பண்ண வேண்டும். Don't look back to the former generation. கடந்த கால சந்ததியை நோக்கி பார்க்க வேணாம், ரொம்ப அதுல போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு இருக்க வேணாம். அவங்கள நம்ம பார்த்தோம்னா இளைய தலைமுறைய எதிர்கால சந்ததியை நம்ம விட்டுருவோம். Okay, so pray for the younger, pray for the youths. இந்த இளைய சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காக என்ன செய்யுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க.
Don't think I'm not for the elderly. மூத்த வயசு உள்ளவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கல, அவங்களாம் வேணான்னு நான் சொல்லல. Here you must understand what I'm telling. Our investment is more to the younger generation. Okay, our spending will be more. How many of you spending more to your elderly parents? Raise your hand. நம்ம சர்ச்சில் யாராவது பாஸ்டர் எங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய ஆயிரம் செலவு பண்ற ரைத்துங்க யாராவது? We want, but we are spending more. You ask those who are going, sending their children to the Tadika, 1 year how many thousand they spend? You கேட்டு பாருங்க, தடிக்காவுக்கு அனுப்புற இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வருஷத்துல எத்தனாயிரம் செலவு பண்ணிருக்காங்க? Not 1000. It's more than that. Because even the entrance fee, I remember I paid for Elisa 970. Just the entrance fee. For 11 months, monthly payment. Nearly we pay 2000 something. 11 years ago. Now, more. Can anyone help me? So, Prema, எவ்வளவு கட்டுறீங்க? Monthly 200. 11 மாசம் வச்சுக்குமே. 11 22. Entrance fee 1000. 3000 something. You see, 1 year. 1 year. They spending more on children. That's the reality. நிஜம் என்ன தெரியுங்களா? நம்ம சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிகம் செலவு பண்றோம். Nothing wrong, but consider the spirituality, the spiritual side. ஆவிக்குரிய பகுதி, ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. They need God. They need the truth. They need Savior. They need to be saved. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சத்தியம் தேவை. So concentrate in your prayers. Ask God. God give us the ability, the character to win the younger generation. அண்டவரே இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்த எங்களுக்கு என்ன தாருங்க? பாரம், மனதை தாருங்க. You see that there is a generational gap that makes us to dislike them. இந்த சந்ததியினுடைய இடைவெளி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது என்ன செய்யுதுன்னா அவங்களை நமக்கு பிடிக்காம பண்ணிடுது. See, some youths they color their hair, they put earrings like this, like that, like so many things. ஏன் நீங்க பாருங்க, சில வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கலர் அடிச்சுக்குவாங்க, மூக்கு காதுக்கு இதெல்லாம் என்ன செய்வாங்க, மூக்குத்தி மாதிரி போட்டுக்கிட்டு ஆம்பளையும் பொம்பளையும் எல்லாம் அப்படிலாம் இருப்பாங்க. நம்ம பார்த்தோம், நீ ஒண்ணு கிட்டலாமா, அவனை கண்டாலே உங்களுக்கு கண்ணுன்னு ஏறிடும். சரியா? அவங்க உடுக்கல பார்த்தா இந்த கண்டராக கிட்டலாமா பேசுறது அப்படின்னு நினைச்சது. இதுதான். You see, if we were moved by the love. You see, Paul went to the Athens. Paul எத்தனை பட்டணத்துக்கு போனார். The town was filled with idols. இந்த எத்தனை பட்டணத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் என்னன்னா விக்கிரகங்கள். Not small, minute, bigger, taller. பெரிய சிலைகள் இருந்தது. But that never stopped him from sharing the gospel. ஐயா, அந்த பெரிய சிலைகள் எல்லாம் இருந்ததுனால சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கல. But he stayed there, I think nearly 3 weeks. He shared the gospel. எதிர்மறையானது எது இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துக்கூடாது. இந்த தேவ அன்பு நம்மளை என்ன செய்யும்னா சுவிசேஷம் அறிவிக்க தூண்டிவிடும். You see, if they know the truth, they will change. சத்தியத்தை அறிந்தால் மாறிவிடுவார்கள். Okay? சத்தியத்தை அறிந்தார்கள் என்றால் மாறிவிடுவார்கள். This is the truth, because the truth will tell you who you are. இந்த சத்தியம் தான் சொல்லுது, நீ யார்? I know who I am. I don't need to dye my hair. That's my stand.
வசனம் சொல்லுகிறது நான் யார் என்று, அதனால எனக்கு தெரியும் நான் யாருன்னு நான் வந்து டை அடிக்க வேண்டியதில்லை. You understand my stand? என்னுடைய நிலையை பார்த்தீங்கன்னா இதுதான். I won't allow others to bother me. மற்றவங்க என்னை போட்டு நோண்டிட்டு இருக்கிற இடம் கொடுக்க மாட்டேன். I won't. Because nowadays people simply they will come in and then tell you something. ஏன் நீங்க வந்து வேலை வெட்டி இல்லாம மாதிரி யாராவது வந்து நுழைஞ்சிட்டு கொஞ்சம் டைம் அடிச்சா என்னவா அப்படிமா, என்ன ஓ முடியா, நீ நான் வாங்கி கொடுக்குற, நீ நான் அடிக்க போற, இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாத இருக்க பழகுதா. You don't bother others. I'm enjoying my gray hair. Let's see. I love my hair. I love it. எனக்கு ஏன் முடி பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆசை, நல்லா சீட்டு வந்திருக்கிறேன் பழகுதா. இவங்களுக்கு என்ன வைத்தது வந்துட்டு கொஞ்சம் அடிச்சா நல்லா இருக்குமே பாச, என்னத்த நல்லா இருக்குது, நீ என்ன சாப்பிட போறியா இல்ல சோறு போட்டு சாப்பிட போறியா, என்ன பண்ண நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னா என்ன டேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஜனங்க வருவாங்க, அதெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்க. Love and the truth must push you forward and don't neglect others. The younger generation are different. இன்றைக்குள்ள இளைய தலைமுறை வேற. ஓகே, அவங்கள நம்ம இதெல்லாம் இந்த வெளிப்புறத்தை பார்த்து நீங்க விட்டுட்டீங்கன்னா இழந்துருவோம். See, Jesus went to the prostitute. Jesus went to the woman who lived with many men. So many kinds of people he went to save them. இயேசு கிறிஸ்து பாருங்க, விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தோ கிட்ட போனாரு, அவளை ரட்சிக்க. இன்னும் பல ஆண்களோடு வாழ்ந்த ஒரு ஸ்திரீ கிட்ட போனார், அவளை ரட்சிக்க. இந்த மாதிரி பல நபர்கிட்ட போனார். ஏன் அப்படின்னா அந்த அன்பு கொண்டு சென்றது. He has the love leading. The Pharisees and the Sadducees don't have love. They condemn them. பரிசேயர் சதுசேயருக்கு அன்பு இல்லை, அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையை வழங்கினார்கள். Jesus never condemned or punished them, but he saved them. Are we going to punish or are we going to save them? நீங்கள் நானும் இளைய தலைமுறை காப்பாற்ற போகிறோமா, மீட்டெடுக்க போகிறோமா, தண்டிக்க போகிறோமா? If we don't have love, I tell you, we won't help. நம்ம கிட்ட அன்பு இல்லை என்றால் நம்ம அவங்களுக்கு உதவவே முடியாது, காப்பாற்ற முடியாது, எதுவுமே செய்ய மாட்டோம். We will be like a judge. நம்ம வந்து ஒரு நியாயம் இருக்கிறவர்களை போல இருந்துரும். So don't be like that. Enjoy his love, know his love and love him. Let the love push you toward the atmosphere. அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய அன்பை உணருங்க, ருசிங்க. அந்த அன்பு உங்களை அறுவடை களத்திற்கு தள்ளி கொண்டு போகுவதற்கு இடம் கொடுங்க. Allow it. If you allow it, it will push you there. அந்த அன்பு உங்களை என்ன செய்யும், தள்ளி கொண்டு போகும். நீங்க இடம் கொடுத்தாதான், இடம் கொடுக்கலன்னா வலுக்கட்டாயம் உங்களை தள்ள மாட்டார். You give place, it will push you. He won't force without your allowingness, without your openingness. நீங்க திறந்து கொடுக்காம, நீங்க இடம் கொடுக்காம அந்த அன்பு தள்ளாது. நீங்க இடம் கொடுத்தால் வழியா அது என்ன செய்யும், உங்களை தள்ளி கொண்டே போகும். Number 3, we need to model our life after Jesus. நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் மாதிரியின் படியாக அமைக்க வேண்டும். இயேசுவின் மாதிரியின் படியாக. In Micah chapter 6:8. Micah chapter 6 verse 8. Micah 6வது அதிகாரம் வசனம் 8. He hath showed thee, O man, what is good, and what does the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். See, God requires in our life. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்கிறார்னா, He wants us, okay? He wants us to do just. நம்ம நீதி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். In order to do just, He showed, okay,
Ask what is good. He alone is good. And every good things comes from him alone. ஏன் நம்ம நீதியா இருப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நமக்கு நல்லதை காண்பித்திருக்கிறார். நன்மை என்னவென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை யாருன்னா ஆண்டவர் தான். எல்லா நன்மையும் நலமானது அவர்கிட்ட இருந்தா வருகிறது. And to love mercy is not our mercy. நம்ம mercy அன்பு கூற சொல்ல. இரக்கத்தை சிநேகித்து. We need to have an attraction on mercy. இரக்கத்தின் மேல நமக்கு ஒரு கவர்தல் இருக்க வேண்டுமா? சரிங்களா? ஒரு அன்பு செலுத்த வேண்டுமா? You see, without loving the mercy we cannot be merciful to others. அந்த இரக்கத்தை நீங்க நேசிக்காம மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய முடியாது. You see, we can do certain things by love, but there are many things we can do by mercy. அன்பனால சில காரியங்களை செய்யலாம், ஆனா இரக்கத்தினால நிறைய காரியத்தை நம்ம செய்ய முடியும். So God wants us to love mercy and to walk humbly with thy God. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Humble before God. That means submit to the power, authority, rule and guidance. தேவனுடைய ஆளுகை, ஆட்சி, வழிநடத்துதல், அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும், வாழணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Number 4, show gratitude. ஏன் நமக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். Okay, nowadays people are becoming less gratitude. இந்த காலத்துல ஜனங்கள் வந்து தெரியுங்களா நன்றி அறியாதவர்களாக இருக்கிறாங்க. You see, in this family we need to exercise gratitude. இந்த குடும்பத்துல நம்ம என்ன செய்யணும்னா அந்த நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். எது whether it is small or big, learn to say thank you. Appreciate others. சின்னதோ பெருசோ நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். You see, we thank the Lord by praising Him. Okay, we thank the people by telling thank you. ஆண்டவர் நம்ம எப்படி நம்ம நன்றி சொல்றோம், நன்றி 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 சொல்றது இல்ல. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் சோதரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அதுதான் ஆண்டவர் நம்ம செலுத்தக்கூடிய நன்றி. ஆனா மனுஷனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி என்னன்னா நன்றிங்க அப்படி சொல்றதுதான் நன்றி. So we need to be grateful or gratitude toward God and toward people. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Okay, don't forget this, because we are lack in our church is very lack. நம்ம சபையில வந்து இது ரொம்ப குறைவா இருக்கு. We have to cultivate. Teach your children. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, யார் எது கொடுத்தாலும் thank you. If they go out, I tell you, people will see them differently if they exercise this attitude. இந்த குணதிசை உள்ளவர்களாக அவங்க வெளியே போய் வெளியே நடந்தாங்கன்னா உலகம் அவங்களை வித்தியாசமா பார்க்கும், உயர்வாக பார்க்கும். So we need to show gratitude. Even the Bible says in 1 Thessalonians 5:18. 1 Thessalonians 5:18. 1 Thessalonians 5:18. So here Paul says to the people who are waiting for the coming of the Lord Jesus, the second coming, இரண்டாவது வருகைக்கு காத்திருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், in everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. You see, Paul says in everything, in all things. He never say particular, but he say generally everything. ஏன் பவுல் வந்து குறிப்பா இருக்குன்னு சொல்லல, எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
This is the will of God. இது தேவனுடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தமா, ஆண்டவருடைய ஆசையா, அல்லது ஆண்டவருடைய ஆசை. We need to exercise this. We need to cultivate this. If you go to the restaurant, wherever it is, just say thank you. They will appreciate you. ஏன் நீங்க சாப்பிட ரெஸ்டாரண்ட் போனாலும், ஆபீஸுக்கு போனாலும், இல்ல நீங்க கடைகளுக்கு போனாலும், ஹைப்பர் மார்க்கெட் போனாலும், எங்க போனாலும் தெரியுங்களா, ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. நான் வாங்குறேன், என் காசு நான் கட்டுறேன், அவன் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நான் ஏன் தேங்க்யூ சொல்லு, இப்படிலாம் தர்க்கம் பண்ணீங்கன்னா நீங்க யாரு பிள்ளை அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும். If you are argumentative in these things, then I need to ask you a question: whose child you are? Okay? ये தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அல்லங்க தேவ பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய, நன்றி செலுத்துங்க. It will bring a positiveness. அது ஒரு நல்லது அது உண்டாக்கும். அல்லங்க this all we need to exercise in our day to day life. அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம செய்யக்கூடிய காரியம். The next is trust in God, not in yourself. தேவனை சார்ந்திருப்போம், தேவனை நம்புவோம், நம்ம மேல இல்ல. சரிங்களா? Many times you see, as we grow, as we mature, the trust that we have in God will become on us. அநேக வேலைகள்ல பாருங்க, நம்ம வளர முதிர்ச்சி அடைய என்ன செஞ்சோம்னா, ஆண்டவர் மேல உள்ள இருக்கிற அந்த சார்பு, அந்த நம்பிக்கை வந்து நம்ம மேல வரும். Why we see, oh I pray this happen, I ask this happen, I do this happen. இது ஏன் நம்ம மேல வந்துருதுன்னா, நான் ஜெபம் பண்ணா இது நடக்குது, நான் கேட்டா இது நடக்குது, நான் சொன்னா இது நடக்குது அப்படின்றதுல என்ன செஞ்சோம்னா நம்மள நம்பிடுவோம். We depend on our achievements. Okay? In God we achieve many things. Don't depend on you, but continue to depend on Him. தேவனுக்கு நம்ம நிறைய சாதிச்சு, நிறைய பெற்றுக்கொண்டோம், நிறைய நமக்கு நடந்துச்சு. அதனால நம்ம நம்மளையே நம்பிட கூடாது. என்னால முடியும் அப்படி இல்லை, அவர்தான். He is the one, and God can lead us and guide us. Okay, Proverbs chapter 3. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் verse 5 and 6. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5 முதல். Proverbs chapter 3 verse 5 and 6. Trust in the Lord with all thine heart, and lean not unto thine own understanding. In all thy ways acknowledge Him, and He shall direct thy paths. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். See, Solomon says not to lean on your own understanding. சாலமோன் என்ன சொல்றாருன்னா, சுய புத்தியின் மேல் சாயாமல். See, as we come into the Lord, we will gain more knowledge and understanding. நம்ம கர்த்தர்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரியுங்களா, நிறைய புரிந்துணர்வு, அறிவு, இதெல்லாம் நமக்கு வந்துடும். It's all related with something we did happen. ஏதோ ஒன்று செஞ்சா நடந்தது, இந்த அறிவை நம்பிராத அப்படின்றார். See, God does in different ways. Every time He does different ways. ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமாக செய்கிறவர், வினோதமாக நடத்துகிறவர். சரிங்களா? See, we need to go for our graduation, so we thought of going on Thursday. That is to travel on Wednesday night. நாங்கள் கிராஜுவேஷனுக்கு போகிறதுக்கு வியாழக்கிழமை காலையில் போவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி புதன்கிழமை ராத்திரி கிளம்புவோம். Because Anissa got a board exam on Wednesday. So Tuesday I was taking my breakfast. Within me
I heard a voice, the exam is not Wednesday, Thursday. அசையாடிக்கிட்டே இருக்கிறேன். இதில் கோப்பியோ ரொட்டியோ உள்ள ஒரு சப்தம். முயல் எக்ஸாம் வந்து புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை. போச்சுடா. I thought, oh, cannot bring children, just two alone lah. That's what my thought. நான் நினைச்சேன் பிள்ளைகளை கூட்டு போக முடியாது, நம்ம 2 பேர் தான் போகணும். So I went to fetch Anisa. She told me, Dad, you know what? My exam is on Thursday. இதை போய் ஏற்றுனா ரெடி, உங்களுக்கு தெரியுமா எக்ஸாம் வந்து வியாழக்கிழமை. This is how God will help us. Don't expect my son, my daughter, என் மகனே மகளே அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. சிம்பிளாவே ஆண்டவர் பேச முடியும். Because we are his children. ஆண்டவர் சாதாரணமா பேச முடியும். ஏன்னா நம்ம அவர் பிள்ளைங்க. While they were child, we will do like that kind of thing. சின்ன பிள்ளையா இருக்கும் அப்படிலாம் நம்ம செய்வோம். பெருசு செஞ்சீங்கன்னா கிறுக்கா பாம்பு காட்டிடுவாங்க. Anything looser, you want me to tighter? எது லூஸா இருந்தா சொல்லுங்க, டைட் பண்ணி விடுறாங்க. ஐயா ஆண்டவர் ரொம்ப சிம்பிள். Okay, so don't lean on your experiences. ஐயா உங்களுடைய அந்த அனுபவத்தை சார்ந்திராதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எழுப்புங்க. ஆண்டவரே நீங்க உண்மை நம்பி உண்மை சார்ந்து செயல்படணும். In all thy ways acknowledge him. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். In whatever we do, whatever we involve, think on him. Lord, you be in this thing. ஆண்டவரே நீங்க இந்த காரியத்துல இருங்க. நீங்க நடத்துங்க. You have to admit that it's him who can do great things. அதோட அர்த்தம் என்னன்னா, அவரை நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் இந்த காரியத்தை சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவர், என்னால முடியாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். Number 6, make the most of every opportunity. நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த வேண்டும். Opportunity. See, sometimes we'll be waiting for bus or be in the hospital, okay, collecting the medicine or waiting for doctor's appointment. Use opportunities. There are people around us. ஏன் நம்ம காத்திருக்கிறோம் தெரியல, அங்க போய் நம்பர் எடுத்துட்டு ஆளுங்க இருப்பாங்க, அப்படியே பேசுங்க. அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்த வேண்டும். சூழ்நிலைகளை பயன்படுத்த வேண்டும். Ephesians chapter 5, 15 and 16. எபேசியர் 5, 15, 16. எபேசியர் 5, 15, 16. Ephesians chapter 5, verse 15 and 16. See then that ye walk circumspectly, not as fools but as wise, redeeming the time, because the days are evil. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். See, Paul asking us to redeem the time. That means you use whatever time you have. உங்களுக்கு என்ன நேரம் இருக்கிறது, எந்தெந்த நேரம் இருக்குது அதை பயன்படுத்திக்கொள் அப்படின்ட்டு ஞானமா பயன்படுத்திக்க. ஏன் அப்படின்னா கொடிய காலம், பயங்கரமான காலம். It's an evil age. So use even little time, use it. You don't wait for a greater time, longer time. நீண்ட நேரம் நீண்ட காலம் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. You see, sometimes we used to tell, the mothers will tell,
Children will ask something they like. Ask the mom to cook. They will tell, it will take much time, This one easier, shorter time. சசின் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, இது சமைச்சு கூட சமைச்சு கொடுங்க. அப்ப என்ன சொல்லுவோம், இது சமைச்சா ரொம்ப நேரம் ஆகுது, கொஞ்ச நேரம் தப்பு இப்படி போட்டு எடுத்துருவேன், இதை எடுத்துக்க அப்படிமா. But even though like that, when you don't have ample of time, you do rushingly certain things, it will be fast. சில வேலையை பண்ணும்போது நேரமே இருக்காது, லவலவலவான்னு போட்டு உருட்டி பண்ணி எடுத்து வைப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இத்தனை நிமிஷம் வெங்காயம் நல்லா சகப்பா வந்தோடனே அப்படி போடணும், அதெல்லாம் போட்டு போய் கன்றாகியா இருக்கும். சரிங்களா? வெங்காயம் வெள்ளையா தான் இருக்கும், அப்படியே போட்டு எடுத்துட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யார் சமைச்சது அப்படின்னு அனுபவப்படுறீங்களா இல்லையா? பார்த்து பார்த்து தட்டி அழகா வெட்டி பேட்டர்லாம் போட்டு சமைச்சு வைப்பீங்க, கன்றாகியா இருக்கும். சும்மா தரீங்களா, அளவு விளவு எல்லாம் கொத்தரி கோழிக்கு போற மாதிரி பரட்டி வைப்பீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். அது மாதிரி தான் சொல்றாரு பவுல். நேரம் இருக்குதோ இல்லையோ செய், கர்த்தரால் பலன் வரும். ஆண்டவர் வினோதங்கள் அற்புதங்களை செய்கிறார். ஒரு வினாடியில பெரிய காரியம் செய்ய முடியும். சரிங்களா? எத்தனையோ வருடங்கள் கழித்து கிடைக்கக்கூடிய சிறந்த திராட்சை ரசத்தை அப்படி கிடையாது. See, to give a best wine takes many years, longer time. But within a second, God gave best wine, the wedding of Cana. இந்த கானா ஊர்ல பாருங்க, நல்ல ஒரு வாங்கி சொல்றாரு. அதனால எங்க பிள்ளைங்க போய் கல்யாணத்துல வாங்கி வைக்க போறாங்க. சரியா? ஒரு குடியார கூட்டம் இருக்கும், கல்யாண கூட்டம் குடியார கூட்டம் இருக்கும். அதை செஞ்சிடாதீங்க, பைபிள் உள்ளது எல்லாத்தையும் செஞ்சுட்டு உட்காந்து போச்சு. Last, hang in there, okay? Be there. அங்கேயே நிலைத்திரு, அங்கேயே உறுதியாயிரு. Hebrews 10:36, எபிரேயர் 10:36. Hebrews 10:36. For ye have need of patience, that after ye have done the will of God, ye might receive the promise. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. See, in God we need to be patient. Be there. Be on your guard. Be on your faith. Stand on your ground. God will fulfill everything. நம்ம நிலையா நிற்க வேண்டும், விசுவாசத்தில் நிற்கணும், ஜாக்கிரதையா நிற்கணும், கர்த்தருக்குள் நிற்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நிற்கணும். ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார், என்னைக்காக நிறைவேற்றுவார். So forever stand firm in Him. அவருக்குள் நம்ம என்ன செய்யணும், நிலையாக நிலைநிற்கணும். ஒவ்வொரு நாளும் நிலைச்சு நில்லுங்க. இந்த நாள் நான் கர்த்தருக்குள் நிலை நிற்பேன், கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துவார், மகத்துவத்தை காண செய்வார் அப்படின்னு என்ன செய்யுங்க, ஏன்னா சொல்ற ஆண்டவர் வினோதமா நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். See, we went to our graduation. On our way back, it's heavy rain. Wiper not working. Wiper goes up, don't want to come down. நாங்கள் ராத்திரி 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியாகணும். கிளம்பும் பொழுது செம்ம மழை தண்ணியை அகற்ற அந்த வைப்பு மேலே ஏறி கீழே இறக்கப்படும். அப்போ எவ்வளோ ஓடலாம் காடி ஓட்டுறது சொல்லுங்க. How fast you can run? I run 100 and 120. God is helper. 110 120 ஓடணும். அடியே சரிங்களா? We came here 2:15 early morning. 2 காலுக்கு வந்து சேரணும். ஆண்டவர் பல விதத்துல ஹெல்ப் பண்ணுவார். ஐ ஃபோக்கஸ், கரேஜ் கோ, நம்ம கண்ணு நல்லா தெளிவா பார்ப்பதற்கு, சரிங்களா, அந்த தைரியத்தோடு ஓட்டுறதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவர் செய்வார். We never expect. We went there.
You pour petrol and start the car, couldn't start. Battery gone. இப்போ எண்ணெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்றோம், battery gone. But I have an inclination. Go and shake the battery and then give to slap. எனக்குள்ள ஒரு இது பேட்டரியை குளிக்கிறது தட்டு அப்படி அதே ஒரு தட்டு ஸ்டார்ட் பண்ணி we travel nearly 1 hour. We came back to the house. We stayed. After we took all our things and then I started to start, couldn't start. Fully gone. வீட்டுக்கு வந்து எல்லா ஜாமானும் எடுத்து வச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன், அறவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவர் தான் சரி அற்புதமா எங்கேயுமே நிக்கல. Even my lecturer asked, Pastor, how come in the night you travel with this car, battery gone, this gone, how? Why? என் லெக்சரர் கேட்கிறாரு, இந்த காரியை வச்சுட்டு பேட்டரி போச்சு இது போச்சு நீங்க எப்படி இந்த ராத்திரில ஓடுறீங்க அப்படின்னு. See, God will help us. God will help us. That's what I can tell. In the ministry life, God has helped us a lot. என் நிறைய ஆண்டவர் உதவி இருக்கிறார். So we stand in these 7 things, day by day exercising. Okay, you check. Did I did this? Did I this day? இந்த நாள்ல நான் செஞ்சேனா? இந்த 7 காரியத்தை இந்த நாள்ல நான் செஞ்சேன்னு உங்களையே ஒரு கேள்வி கேளுங்க. நிலைத்திருங்க. இதெல்லாம் எப்பொழுது செய்யக்கூடிய காரியம். All these things are need to do day by day, because we are in Him and He lives in us and He makes us to move and to live and to do everything. நமக்குள் அவர் வாசம் பண்ணி வசித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம வாழ செய்கிறார், அசைய செய்கிறார், நம்மளை எல்லாவற்றையும் செய்ய செய்கிறார். He is the one who strengthens us and we can do all things by His strength. அவரே நம்மை பலப்படுத்துகிறவர். அவருடைய பலத்தினால் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். Let us rise to our feet, thank the Lord and prepare our hearts to participate in the communion and to give our best to our God. நம்ம ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க. நம்மளுடைய சிறந்தவைகளை ஆண்டவருக்கு செலுத்தி நன்றியை வெளிப்படுத்த ஆயத்தப்படுத்துவோம்.